குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம், குடிக்க தண்ணி யூஸ் பண்றோம், குளிக்க யூஸ் பண்றோம், வாஷ் பண்ண யூஸ் பண்றோம். அவ்வளவுதானே அந்த தண்ணியோட பர்பஸ்? செடிக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு கிடைக்கிறது தண்ணியால தான். நமக்கு சாப்பாடாவே இருக்கிறதும் அந்த தண்ணி தான். ஒரு நாள் தண்ணி குடிக்காம நம்ம உயிர் வாழ முடியாது. பாடியில வாட்டர் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெர்சன்டேஜ் வாட்டர் நம்ம பாடியில இருக்கு தெரியுமா? 70. Very good. 70% of our body is consumed by water. நம்ம சலைவால இருந்து, நம்மளோட பிளட்ல இருந்து, நம்மளோட செல்ஸை ஹைட்ரேட்டா வச்சிருக்கிறது எல்லாமே இந்த வாட்டர். of the part is covered by water. 1/3 தான் நம்மளோட நிலம் இருக்கும். சோசியல்ல படிச்சுட்டு அதை 4ஆ பிரிச்சிங்கன்னா அந்த ஒரு பார்ட் மட்டும்தான் நம்ம நிலம், மற்ற 3 பார்ட்டுமே தண்ணி தான். அப்ப தண்ணி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு மெட்டீரியல். நம்ம சும்மா குடிக்க டெய்லி குளிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம கண்ணால அந்த தண்ணியை பார்க்குறோம். ஆனா இதோட பின்னாடி எல்லா இடத்துலயுமே நமக்கு தண்ணி புழங்கிட்டு தான் இருக்கு. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ் வாட்டர்? அப்ப இந்த வாட்டர் நம்ம எவ்வளவு தேங்க் பண்ணணும். ஒரு நாள் நம்ம தண்ணி இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கும்? so important material is this water. ஸோ இன்னைக்கு உங்க ஞாபகத்துக்குள்ள இந்த வாட்டரால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு தேங்க் பண்ண போறோம். சரியா?